முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ட்ரெயின் விடியற்காலை 3 மணிக்கு பெங்களூருவை அடைய அங்கு சரக்கு இறக்குவதற்காக உட்கார்ந்த தொழிலாளிகள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பெட்டியை போய் பிடித்து கொள்ள மணி அமைதியாய் உட்கார்ந்திருந்தான். என்னடா நீ வரலையா? எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு பொட்டியை பிடிங்க, நான் கடைசியாக வரேன். ஆளுக்கு ஒரு பொட்டியை பிடித்து கொள்ள கடைசியாக இருந்தது கருவாட்டு கூடை மட்டுமே. அதுக்கு தான் சீக்கிரம் வான்னு சொன்னேன். கடைசியாக பாரு, கருவாட்டு கூடை கிடச்சிருக்கு. எதுவாக இருந்தால் என்னென்ன, எல்லாமே பொழப்பு தானே. ஒரு கூடையாக இறக்க கூடைகளுக்கு நடுவில் வேதாவும் விஜயும் கிட்டத்தட்ட அரை மயக்கத்தில் இருந்தனர். குழந்தைகளை பார்த்து பதறிய மணி, ஐயோ எல்லாரும் இங்கே ஓடியாங்களே, யாரோ 2 பசங்க. டேய் யாரா நீங்கள்? இருவரும் மயக்கத்தில் இருந்தனர். டேய் பக்கத்தில் டீ கடையில் போய் தண்ணி வாங்கிட்டு வா போ. வேகமாய் தண்ணீர் கொண்டு வந்து இருவரது முகத்திலும் தெளிக்க சட்டென இருவரது மயக்கமும் தெளிந்தது. இருவரும் எழுந்து முகத்தை துடைத்து கொண்டு திருவென முழிக்க, யாருப்பா நீங்கள்? யாரு என்னன்னு எதுவுமே சொல்ல மாட்டீங்க? டே மணி, சின்ன பசங்களாக இருக்காங்க, ஒன்றும் தெரியல போல இருக்கு. ஒரு வேளை நகைக்கு ஆசைப்பட்டு எந்த படுபாவையாவது தூக்கிட்டு வந்துட்டானோ என்னவோ. இப்போது என்னென்ன பண்ணுறது? பேசாமல் ரயில்வே போலீஸில் சொல்லி விட்டுடலாமா? விடலாம், ஆனால் நம்ம பேரில் திருப்பிட்டா என்னென்ன சொல்கிற? பசங்களுக்கு வேற அவனுங்க யார் என்னன்னு தெரியல. நம்ம தான் நகைக்கு ஆசைப்பட்டு இவனுங்களை கடத்திக்கிட்டு வந்துட்டோன்னு சொல்லுவாங்க. என்னென்ன பயமுறுத்துற? நிஜமா தாண்டா, ஏழைங்க பேச்சு எடுபடாது. பசங்களை பார்த்தாலும் கொஞ்சம் வசதியான வீட்டு பசங்க மாதிரி தான் இருக்குது. நமக்கு எதுக்கு தேவையில்லாத பொல்லாப்பு? இப்போது என்னென்ன பண்ணுறது? பேசாமல் பிளாட்ஃபார்மில் உட்கார வச்சுட்டு போயிடுவோம். போலீஸ்காரங்க யாராவது பார்த்து கூட்டிக்கிட்டு போவாங்க. ஐயோ அண்ணா, இருட்டு நேரமாக இருக்குது, யாராவது குழந்தைங்கள மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அப்போது என்ன தாண்டா பண்ண சொல்கிற? வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகலான்னு. ஏன்னா அது வீட்டுக்கா? அவ்வளவுதான், என் பொண்டாட்டி என்னை தொலைச்சிடுவா. சரின்னு பசங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. நான் என் வீட்டுக்காவது கூட்டிகிட்டு போகிறேன். 2 வீடு தள்ளி வக்கீல் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். டேய் மணி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எங்கள் பொண்டாட்டியாவது திட்ட தான் செய்வாங்க, உன் பொண்டாட்டி உன்னை கொன்னே போட்டுருவா. தேவையில்லாமல் நீயே பிரச்சனை போய் மாட்டாத. பரவாயில்லண்ணே, பசங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். வேலையெல்லாம் முடித்து மணி குழந்தைகளோடு வீட்டுக்கு வர, மணியின் மனைவி சரோஜா வீட்டில் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு உடைத்து கொண்டிருந்தாள். ஏய் சரோஜா, எதுக்குடி பாத்திரத்தை இப்படி போட்டு உடைக்கிற? உன் மண்டையை உடைக்க முடியல, அதான் பாத்திரத்தை உடைக்கிறேன். ஏண்டி என்னாச்சு? நீ பெற்று வச்சுக்கிறிய 2, அதுங்களுக்கு கஞ்சி போதாதான். காலையில் சூடாக நாஸ்டா வேணுமா? நாஸ்டாவுக்கு நான் எங்கே போவேன்? நீ கொடுக்குற காசு வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்த மாட்டேங்குது. இதில் நாஸ்டா வாங்கியா பூரியா வாங்கியான்னு என் உயிரை வாங்குதுங்க. சரி விடு, நான் சொல்கிறேன், நீ சொல்லி கிழிச்ச. அப்பொழுதுதான் சரோஜா மணியின் பின்னால் நின்று கொண்டிருந்த வேதாவையும் விஜயையும் கவனித்தாள். இவனுங்க யாரு? ஏண்டி கத்துற? இவனுங்க யாருன்னு கேட்டேன். சரோஜா கொஞ்சம் பொறுமையாக கேளு.
2 குழந்தைங்களும் ட்ரெயினில் வழி தவறி வந்துட்டாங்க போல இருக்கு. அதுக்கு இங்கேயும் கூட்டியாந்த நம்ம 4வது வீட்டு வக்கீல்கிட்ட கேட்டு என்ன செய்யலான்னு சீக்கிரம் செய்கிறேன். ஒரு 2 நாள் பொறுமையாக இரு. ஏன்னா அது 2 நாள் பொறுமையாக இருக்கிறதா? அதெல்லாம் முடியாது. நீ கீழ்ச்சி கொட்டுறது எங்களுக்கே பத்த மாட்டேங்குது. இதில் இவனுங்க வேற. முதல்ல இவனுங்களை வெளியே அனுப்பு. சரோஜா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கட்டும். வக்கீல் ஐயா எங்கேயோ வெளியில் போயிருக்காராம். அவர் வந்த உடனே நான் இவங்களை வக்கீல் ஐயா கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுடுறேன். தயவு செய்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கம்முனு இருடி. இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான். நாளைக்கு இதே நேரம் இவனுங்க இங்கே இருக்கக்கூடாது. அது போதும்டி, நான் பார்த்துக்கிறேன். பசங்க எதுவுமே சாப்பிடலை போல இருக்கு. சாப்பிட ஏதாவது கொடு சரோஜா. சாப்பிட என்ன இருக்குது? பழைய கஞ்சி இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது குடுடி, பாவம். சரி, உட்கார சொல்லு, வரேன். உள்ளே போய் ஒரு தட்டில் ஆளுக்கு கொஞ்சம் கஞ்சியை ஊற்றி எடுத்து வர பிள்ளைகள் இருவரும் பல் துளக்கி விட்டு கஞ்சியை குடித்தனர். சரி, எனக்கு சாப்பாட்டை போடு. நான் சாப்பிட்டு மூட்டை தூக்க போகிறேன். சாப்பிட்டு விட்டு மணி மூட்டை தூக்க போய்விட 2 குழந்தைகளும் இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. விஜயும் வேதாவும் பயந்து கொண்டே ஒரு ஓரமாய் உட்கார்ந்திருந்தனர். அன்றைய பொழுது ஒரு வழியாய் போக விடியற்காலை 2 மணிக்கு, சரோஜா, நான் ஸ்டேஷனுக்கு போய் வரேன், பசங்களை பார்த்துக்கோ. போய் வா. மணி கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே 4-5 நாட்களாய் ஒரே அலைச்சலாய் இருக்க வேதா படுக்கையிலேயே 1 பாத்ரூம் போய்விட சரியாய் அது சரோஜாவை நினைத்தது. ஐயா ஐயா ஐயா, சீ, கர்மம். சரோஜா பக்கத்தில் இருந்த குச்சியால் விஜயையும் வேதாவையும் அடி அடியென அடிக்க 2 குழந்தைகளும் பயந்து போய் அந்த நேரத்திலேயே அங்கிருந்து வேகமாய் வெளியே ஓடினர். வீட்டு வாசலை மிதிச்சிங்க, காலை பிடிச்சி போடுவேன். மரியாதையா இங்கிருந்து போங்க. சரோஜா அந்த நேரத்திலேயே பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்க மணி ரயில்வே ஸ்டேஷனை வந்தடைந்தான். டேய் மணி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக வா. ஏண்ண, என்ன ஆச்சு? நேற்று 2 பசங்களை கூட்டிகிட்டு போனேன்ல, அவனுங்க எங்கே? போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுட்டியா? இன்னும் இல்லைண்ணே, என் வீட்டில் தான் இருக்கானுங்க. வக்கீல் ஊருக்கு போயிருக்காரு. இன்றைக்கி சாயந்தரம் தான் வருவார். அவர் வந்த உடனே கொண்டு போய் விடணும். அவசரப்படாதடா. ஏண்ணே, என்னாச்சு? இங்கே பாரு. அவர் கையில் ஒரு பிட் நோட்டீஸ். நேற்று நீ காப்பாற்றினால 2 பசங்க, அந்த 2 பசங்களையும் கொண்டு வந்து விட்டா 50,000 ரூபாய் பரிசுன்னு போட்டிருக்காங்க. என்னது, 50,000மா? ஆமாண்டா, இந்த பேப்பரை வாங்கி பார்த்த மணி, நான் முதல்ல வீட்டுக்கு போகிறேன்ன. உன் கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சுடா. உன் நல்ல மனசுக்கு தான் கடவுளாக பார்த்து தான் இதை கொடுத்துருக்காரு. சீக்கிரமாக போய் அந்த பசங்களை அவங்க வீட்டில் விட்டுட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு வா. மணி வேக வேகமாய் மூச்சிறைக்க வீட்டிற்கு ஓடி வர, என்னையா அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்ட? ஏன் வேலை இல்லையா? அது கிடைக்குது. அந்த பசங்க எங்கடி? ஏன் அவங்கள கேட்குற? ஐயோ, எங்கன்னு சொல்லு. ஒருத்தன் என் தலைமையிலேயே ஒன்றுக்கு போயிட்டான். அடித்த அடியில் விட்டா போதுன்னு இங்கேருந்து ஓடிட்டானுங்க. அடி பாவி, என்னடி சொல்கிற? தமிழில் தானே சொல்கிறேன். அடித்த அடியில் ஓடிட்டானுங்க. அடி பாவி, வந்த அதிர்ஷ்டத்தை இப்படி அநியாயமாக துரத்திட்டியே. நான் ஏன் சொல்கிற? அந்த பசங்களை கொண்டு போய் ஒப்படைச்சா
50,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க. என்ன அது 50,000மா? ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? யோ, இன்னும் என் மரம் மாதிரி நிற்கிறேன், வாயா போய் தேடலாம். மணி, சரோஜா இருவரும் வலை வீசி தேடியும் குழந்தைகள் போன இடம் தெரியவில்லை. ஐயோ, வந்த அதிர்ஷ்டத்தை நானே தொலைச்சிட்டனே, இப்போது நான் என்ன பண்ணுவேன்? சரோஜா தலையில் அடித்து கொண்டு அழுதாள். 2 குழந்தைகளும் இருட்டில் ஓட்டமாய் ஒரு பார்க்கை வந்தடைந்தனர். காலை 5 மணிக்கு பார்க்கை திறக்க இருவரும் மெதுவாய் போய் பார்க்கில் இருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தனர். குளிர் உடலை வாட்ட காலையில் வாக்கிங் போக ஒவ்வொருவராய் வந்து கொண்டிருந்தனர். 2 குழந்தைகளும் குளிரில் நடுங்கியபடி இருக்க அவர்களுக்கு பக்கத்தில் வந்து சதாசிவம் அமர்ந்தார். குளிரில் குழந்தைகள் நடுங்கி கொண்டிருக்க, யாருப்பா நீங்கள் இவ்வளவு காலையில் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அவரை பார்த்து வேதாவும் விஜயும் தேம்பி தேம்பி அழக்கூடாது. யார் நீங்கள்? இருவருக்கும் பதில் தெரியாமல் கேவினர். சரி, அழுவாதீங்க, என் கூட வாங்க போகலாம். சதாசிவம் அவர்கள் இருவரையும் தனது ஆசிரமத்திற்கு கூட்டி வந்தார். மரகதம், மரகதம், என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க? அதுக்குள்ளே வாக்கிங் போயிட்டீங்களா? இல்லை மரகதம், இங்கே பாரு. பசங்க யாருங்க? பசங்க யாருன்னு தெரியல, கேட்டால் அழுவுறானுங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. முதல்ல அவங்க 2 பேருக்கும் மாற்றிக்க வேறு துணியை கொடு. வாங்கப்பா. மரகதம் அவர்கள் இருவருக்கும் மாற்று துணி கொடுக்க இருவரும் அதை மாற்றிக்கொண்டனர். உங்கள் பேர் என்ன? இருவருக்கும் பேர் சொல்ல தெரியாமல் விழிக்க, ஒருவேளை இது வரைக்கும் பேரே வைக்கலையோ என்னவோ. நம்மளே ஒரு பேர் வைக்கலாமா? என்ன பேர் வைக்கிறது? இவன் பேர் கௌதம் பிரபாகர், இவன் பேர் விவேக். ஓகேவா? என்னங்க, நம்ம பையன் பேரான விவேக் கௌதம் பிரபாகரையே 2 பேருக்கும் பிரித்து வச்சிட்டிங்களா? என்ன பண்ணுறது மரகதம், நம்ம பையன் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டான். நம்மளை வந்து பார்க்கறது கூட இல்லை. நம்ம மனக்குறையை போக்குறதுக்கு சின்னதாக வீட்லேயே ஒரு ஹோம் மாதிரி நினச்சி பார்த்துக்குறோம்.